குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி பழங்களை பற்றி பார்க்க போகிறோம். பழங்களில் ஃபஸ்ட்டு பழமாக பார்க்க போகிறது அவகோடா பழம். இந்த அவகோடா பழம் அதிகமான கலோரி இருக்கிற பழம். இதில் எண்ணெய் சத்து நிறைய இருக்குது. இந்த ஸ்கின்னுக்கு சூப்பரான பழம். ஆனால் இதய நோயாளிகள் நல்லா எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு இதயத்துக்கான வர நோய்கள் எல்லாம் குறையும். அடுத்தது நம்ம ஊர் பழம் அத்திப்பழம், பிக் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. காந்திஜி விரும்பி சாப்பிட்ட பழம். தென்னாப்பிரிக்காவில் காந்திஜி இருந்தபோது அதிகமாக எடுத்துக்கிட்ட பழம். 100% கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நார்ச்சத்து, உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் அந்த அத்திப்பழத்தில் இருக்குன்ட்டு காந்தியே நினச்சாரு. காந்தியோட கடைசி காலம் முடிக்கும் அந்த அத்திப்பழத்தை அதிக விரும்பி சாப்பிட்டாரு. அது இல்லாமல் அத்தின்றதில் நிறைய இம்யூன் பூஸ்டிங் சிஸ்டம் இருக்கிறதுனால அத்திப்பழத்தை சாப்பிட்றதுனால மலச்சிக்கல், மனச்சிக்கல் இது ரெண்டும் போகும். அடுத்தது ஆப்ரிகாட் பழம். இது உண்மையான ஒரே ஒரு எம்ஐ வர்ற பேஷண்ட்ஸும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும், கேன்சர் வர்ற பேஷண்ட்ஸும் அவங்க ஃபேமிலிஸும் ரெகுலராக எடுத்துக்கிட்டால் மாரடைப்பு நோய் வர்றதை தடுக்கலாம். அதே மாதிரி கேன்சர் வர்றதையும் தடுக்கலாம். அடுத்தது பைனாப்பிள் அன்னாச்சி பழம். நம்ம ஊர் அன்னாச்சி தான், ஆனால் அமெரிக்காவில் ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. இந்த அமெரிக்காவுக்கு பைனாப்பிளை ஏற்றுமதி பண்ணுறது ஹாங்கான்ற ஒரு கண்ட்ரிலேருந்து இது பண்ணுறாங்க. அதிக அமெரிக்கன்ஸ் பைனாப்பிள்லேருந்து எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் நிறைய வருன்றதுனால இந்த பழத்தை எடுக்க ஆரம்பித்து கிட்னியில் இருக்கிற குளோரைட்ஸ் சால்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த சால்ட்டை அதிகமாக இந்த பழத்தில் இருக்கிறதுனால கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்மேஷனை பிரேக் பண்ணுது. அதனால் மேக்ஸிமம் குட் ஃபார் கிட்னி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஒபிசிட்டி. இந்த பழம் ரொம்ப எடுத்துக்கிறவங்க ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பான்ற சொல்லியிருக்காங்க. அடுத்தது அமெரிக்கன்ஸோடைய ப்ராடக்டான ஆப்பிள், காஷ்மீர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. குளிர் பிரதேசத்தில் அதிகமாக வளரக்கூடியது ஆப்பிள். இதில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆப்பிளில் டக்குன்னு எடுத்துக்கணும், ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது. அதோடய சீடும் ரொம்ப ப்ராப்ளமானது. கொலஸ்ட்ராலுக்கு கொஞ்சம் நல்லாவே குறைக்கும். அடுத்தது ஆரஞ்சு இல்லை ஏகப்பட்ட சத்து இருக்குது. ரொம்ப சளி, இரும்பல் இந்த மாதிரி இருக்கிற நுரையீரல் தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட்டு அண்டு கால்சியம் ரிச் ஃப்ரூட்டு. அதனால் நுரையீரல் கோளாறு இருந்தால் கூட சரி செய்யும். இன்னொன்று எங்கே இருக்கணுன்றவங்க ஒவ்வொரு ஆப்பிள் ஜூஸ் டெய்லி குடிச்சிட்டு வந்தால் ரொம்ப ஹெங்காக இருப்பாங்க. அடுத்தது ஆலம்பழம், அந்த பனாயா ஃப்ரூட்ஸ், நம்ம நாட்டு ஆலமரத்தோட பழம். சரிங்களா? இது குழந்தை பாக்கியத்துக்கு நல்லதுன்றாங்க. வென்னவர் த ஆலம்பழம் சின்னதாக இருக்கும், அதை காஞ்சி அந்த பவுடரை மட்டும் பால்லையோ இல்லை எடுத்துக்கிட்டால் ஞாபக சக்தி இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நல்லது. ரெண்டாவது இலந்த பழம். இதை இன்னொரு பேர் ஜூஜூபி இல்லைனா இந்தியன் ப்ளம்னுவாங்க. இது இலந்த பழன்றதோட இது சைனாலேருந்து வந்த பழம் தான் சொல்லுவாங்க. இது சைனீஸ் ஃபுட்டு. பட் ஆனால் நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால மூளை வளர்ச்சி குன்றிய குழந்தைங்களுக்கு இலந்த பழம் கொடுத்தா நல்ல வளர்ச்சிக்கு இருக்கும். நான் 9ஆவதாக பார்க்க போகிறது எலுமிச்சை பழம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எலுமிச்சை பழத்தில். பட் ஒரே ஒரு சின்ன சீக்ரெட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த எலுமிச்சை பழத்தில் ஒரு நறுமணம் வரும், லின்னால் அப்படின்ற ஒரு கெமிக்கல் இருக்கிறதுனால வாசனை நறுமணத்தால் ஆயிலை நிறைய இன்க்ரீஸ் பண்ணுமா. அதனால் எலுமிச்சை பழத்தில் ஏகப்பட்ட நன்மைகள் இருந்தாலும் இந்த ஒரு நன்மையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம். ரெண்டாவது விஷயம், அதிகமான இப்போ இருக்கிற மக்களுக்கு டோபமைன்றது ரொம்ப குறைஞ்சி மாஸ்லைஸ் ஃபேஸ்ன்னுவாங்க. ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி முகம் இருக்கிறவங்கள எலுமிச்சை பழத்தை கையில் கொடுத்தீங்க ஸ்மெல் பண்ணாங்கன்னா டோபமைன் என்ஹான்சர் பண்ணி நல்ல ஃபேஸ் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும். அதனால் ரொம்ப சோகமாக இருக்கவங்க கையில் ஒரு எலுமிச்சை பழம் கொடுங்க, நல்லது நடக்கும். அடுத்தது கிஸ்முஸ் பழம் அப்படின்னா ரெசின்வாங்க. இது நம்ம ஊரில் உலர்ந்த ஜாட்சின்னு சொல்லி விற்பாங்க. ரொம்ப நரம்பால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த உலர்ந்த ஜாட்சியை தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கூட குடிக்க சொன்னால் கூட போதும், நல்ல இது பண்ணும். அதேமாதிரி கலோரி நிறைய இன்க்ரீஸ் பண்ண வைக்க முடியும். அடுத்தது க்ரீன்பெரின்னுவாங்க. க்ரீன்பெரிக்கு கூஸ்பெரி தான் இன்னொரு பேர். இது யார் பெண்களுக்கு பெஸ்ட்டு ஃபுட். ஏன்னா பெண்களுக்கான யூடிஐயில் இருக்கிற மேக்ஸிமம் ப்ராப்ளம் அந்த சிட்ரஸ் கம்மியாக இருக்கிறதுனால, விட்டமின் சி ரிச் இருக்கிறதுனால, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் பூஸ்ட் இம்யூன் பண்ணுறதுனால யூடிஐ கொஞ்சம் கூட வரவே வராது. யார் யூடிஐ ப்ராப்ளமாக இருக்கிற லேடிஸ்க்கு ஒன்றும் வேணா நெல்லிக்காய், சின்ன நெல்லியை தான் கூஸ்பெரின்றாங்க ஆர் க்ரீன்பெரின்றாங்க. அது கொஞ்சோண்டு ஒரு 5-6 பழம் எடுத்து சாப்பிட்டாலே போதும், நல்ல பெஸ்ட் ஃபார் யூடிஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு. அடுத்தது கிராப்ஸ் ஃப்ரூட்ன்றது பப்ளிமாஸ் பழம்னுவாங்க. கொஞ்சம் பார்க்க ஆரஞ்சு மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் இளமையாக மாற்றுறதுக்கு இந்த பழம் நல்லா யூஸ் ஆகும். குட் ஃபார் டயபெட்டிஸ்க்கும். சரிங்களா? 13ஆக பார்க்குறது கிவி.
நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னா 21 சத்துக்கள் வந்து இந்த பழத்துக்குள்ளே இருக்குது. கிவி எவ்வளோ 77 கிராம் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. மார்பக புற்றுநோயை வராமையே தடுக்குமா கிவி. அடுத்தது கொய்யா. உலகத்திலே பெஸ்ட்டு ஃப்ரூட்டுன்னு கேட்கும் போது கொய்யாவை சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது இன்ஃபிலிட்டிக்கு வராமல் தடுக்குது. டயபெட்டிஸ்க்கு நல்ல மெடிசன். டயபெட்டிஸ் வராது, சுகர் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா விட்டமின் சி ரிச்சு. இதுக்கு இன்னொரு பேர் ஏழைகளின் பழம்னு ஒன்று பேரும் இருக்குது. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது சப்போட்டா. இது கிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாரெல்லாம் சப்போட்டா சாப்பிட்டாங்கன்னு சப்போர்ட் கிடைக்குன்ற மாதிரி அர்த்தம். மன புத்துணர்வு தர்ற ஒரே ஒரு பழம். இந்த பழத்தால் ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்குது. யுட்ரஸ்லேருந்து எல்லாத்துக்கும் நல்லது. பட்டு சாப்பிட்ற எல்லாருக்கும் பாடி சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது சாத்துக்குடி. இதுக்கு பேர் ஸ்வீட் லெமன்ன்ற பேர். யார் யார் சோர்ந்து போயிட்டாங்க, நீர் சத்தே இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ஜூஸ் கொடுத்தா, எவ்வளோ பெரிய டிசீஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஜூஸ் குடித்தா கொஞ்சம் ஹைட்ரேஷன் ஆகுவாங்க, டீடாக்சிஃபிகேஷன் ஆகுவாங்க. அது இல்லாமல் அவங்களோட இம்யூன் பூஸ்ட் ஆகும். இது பேருக்கு இன்னொன்று வந்து சர்வரோக நிவாரணின்ட்டு இந்த ஜூஸுக்கு ஒரு பழம் உண்டு பேர். அடுத்தது சீத்தாப்பழம். இதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் பேர் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள். நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர்னுவாங்க. யார் யார் சீத்தாப்பழம் சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல எனர்ஜி பூஸ்ட். ஏன்னா இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டோட ஒரு பவர் ஹவுஸ்னே சொல்கிறாங்க. இது வந்து பூஸ்டப் நிறையா நல்லா பண்ணுறதுனால இம்யூனை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணுது. மூடை வந்து கொஞ்சம் மாற்றி விடுது. ரொம்ப சோகமாக இருக்கவங்களையும் சீத்தாப்பழம் சாப்பிட்டா கொஞ்சம் மூடு பூஸ்டர் ஆகிட்டு ஹார்ட்டும் பிரெயினும் நல்லா ஃபங்க்ஷன் பண்ணுது. ருமேட்டிக் டிசீஸ் இருக்கிறவங்க சீத்தாப்பழத்தை நல்லா விரும்பி சாப்பிட்லாம். ஏன்னா சீத்தாப்பழத்தில் இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ருமேட்டிக் ப்ராப்ளத்தை நல்லா குறைக்குது. அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம், சீத்தாப்பழத்தில் இருக்கிற விதையும் சீத்தாப்பழத்தில் இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த தோலும் ரொம்ப பாய்சன். அதனால் அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிறத மட்டும் சாப்பிட்டு தூக்கி போட்டுருங்க. அடுத்ததாக பார்க்க போகிற தர்பூசணி, வாட்டர்மெலன். இதை வந்து அழகை கூட்டுறது, உடம்பை ஸ்லிம் ஆக்குறது. பழங்களில் இதை வந்து வயாகரான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அர்ஜினின்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான அமினோ ஆசிட்ஸ். அந்த அமினோ ஆசிட்ஸ் மைட்டோகாண்ட்ரியாக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அது இருக்கிறதுனால அதனால் இது வாட்டர்மெலன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஒபிசிட்டியாக இருக்கிறவங்களுக்கு. இதை வந்து பழங்களின் இது வயகரான்னு சொல்கிறாங்க. இனிமேலுக்கு இன்னும் பழங்கள் வந்து பற்றி எழுதி வச்சுருக்கிறேன். பட் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க அடுத்த லைக் போட்டாங்கன்னா கண்டிப்பாக அடுத்த செஷன் நான் போட வரதுக்கு வில்லிங்காக இருக்கேன். நன்றி, வணக்கம்.